விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் முன்னூர் ஸ்ரீ குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவில் வைகாசி மாத பௌர்ணமி மற்றும் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பக்தர்கள் அடிப்பிரதட்சணமாக வலம் வரும் பரிவார கிரிவலத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். முன்னதாக வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ பார்வதி தாயுடன் ஸ்ரீ சர்வேஸ்வரன் மற்றும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய சுவாமிகள் மைய மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு மைய மண்டபத்தில் புறப்பட்டு கொடிமரம் முன்பு எழுந்தருளினர். தொடர்ந்து கோவிலின் பிரதான கோபுரமான தெற்கு கோபுர கொடிமரம் முன்பு முதல் பரிவார கிரிவலம் சிவாச்சாரியார்கள் வேத பாராயணம் பாடி முன்னே செல்ல ஸ்ரீ சர்வேஸ்வரனுடன் பக்தர்கள் அடிப்பிரதட்சணமாக முதல் பரிவார கிரிவலம் வந்தனர். தொடர்ந்து இரண்டாவது பரிவார கிரிவலத்தில் ஸ்ரீ சர்வேஸ்வரன் மற்றும் ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய சுவாமிகள் முன்னே செல்ல பக்தர்கள் தேவாரம் திருவாசகம் பாடி அடிப்பிரதட்சணமாக பரிவார கிரிவலம் வந்தனர். மேலும் மூன்றாவது பரிவார கிரிவலத்தில் மங்கள இசை மற்றும் சிவ வாத்தியங்களுடன் ஸ்ரீ சர்வேஸ்வரனுடன் பக்தர்கள் அடிப்பிரதட்சணமாக பரிவார கிரிவலத்தில் கலந்து கொண்டனர். சுற்றுவட்டார கிராமத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் திருத்தலத்தில் தெற்கு கோபுர கொடிமரம் அருகில் தொடங்கி அதே இடத்தில் ஸ்ரீ சர்வேஸ்வரனுடன் நிறைவு செய்வது சந்திரனின் முழுமையான சக்தி கிடைக்கும் நாள் என்பதாலும் இந்நாளில் வலம் வருவது மன அமைதி, முன்ஜென்ம பாவங்கள் நீங்குதல் மற்றும் இறையருளை பெற்றுத்தரும் என்று நம்பிக்கை வைத்து கிரிவலம் வந்தனர். தொடர்ந்து இந்திர விமானத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராம ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராம தேவதையான ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு சடல் உற்சவங்கள் கோலாகலமாக நடைபெற்றன. மேலும் இந்த பிரம்மோற்சவ விழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் அம்மனுக்கு மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் இரவு பல்வேறு சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. மேலும் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சடல் உற்சவத்தினை முன்னிட்டு விரதம் இருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் குத்திக் கொண்டு வேல், கார், ஆட்டோ மற்றும் ஜேசிபியில் தொங்கிக் கொண்டு அலகு குத்தி இழுத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள். தொடர்ந்து இரவு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வீரபத்ர சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ வெண்ணியம்மனுக்கு மகா தீபாராதனை, கும்ப தீபம், நட்சத்திர தீபம், பத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம், பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ வீரபத்ர சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ வெண்ணியம்மன் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து தேரில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மேலும் இந்த தேரினை நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர் செய்திருந்தனர். மேலும் இந்த திருவிழாவில் சுற்றுவட்டார கிராமப்புற மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் திருக்கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு திருக்கோவில் வளாகத்தில் திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. வைகாசி மாத பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அம்மன் காட்சியளித்தார். மேலும் உற்சவர் அம்மனுக்கு பலவித மலர்கள் கொண்டு மேல்மலையனூர் அங்காளம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு உட்பிரகாரத்தில் பக்தர்கள் தரிசனம் செய்து வந்தனர். மாலை 6 மணி அளவில் உற்சவர் அம்மனுக்கு பம்பை மேளதாளம் முழங்க திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 108 பெண்கள் நீண்ட வரிசையில் அமர்ந்து விளக்கு பூஜையில் ஈடுபட்டு மனமுருகி பிரார்த்தனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டம் திம்மையன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஞானசக்தி விநாயகர் கோவில் மற்றும் ஸ்ரீ ரேணுகாம்பாள் அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. நேற்று காலை விமான கோபுரத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட கலச நீரானது விநாயகர் கோவில் மற்றும் அம்மன் கோவில் கலசத்தின் மீது தண்ணீரானது ஊற்றி கும்பாபிஷேக விழாவானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மதியம் அன்னதானம் நடைபெற்றது. மாலை சிறப்பு அலங்காரத்தில் விநாயகர் மற்றும் ஸ்ரீ ரேணுகாம்பாள் அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஏராளமான பொதுமக்கள் தீபம் காண்பித்து தரிசனம் செய்தனர். அதன் பின்பு வீதி உலா முடிந்து விநாயகர் மற்றும் அம்மன் ஆலயத்துக்கு வந்தவுடன்
அன்னதானம் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இந்த விழா ஏற்பாடுகளை திம்மையன்பேட்டை பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து வெகு விமர்சையாக செய்திருந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் அமைந்துள்ள மன்னர் சாமி பச்சையம்மன் ஆலயத்தில் பௌர்ணமியை முன்னிட்டு கருமாரி என்னும் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஏராளமான பொதுமக்கள் அம்மனுக்கு தீபம் காண்பித்து தரிசனம் செய்தனர். நேற்று காஞ்சி ஸ்ரீ மகா பெரிவா 133வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மதுரை மாநகர் ஆண்டாள்புரம் பகுதியில் அமைந்துள்ள அகரியில் மகா பெரிவா திருவுருவ சிலைக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர் மற்றும் பன்னீர் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அபிஷேகத்தை தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அலங்காரம் மற்றும் லட்சார்ச்சனை பூஜைகள் நடைபெறும். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் நெல்லை பாலு பிரசாதத்தை வழங்கினார். கடலூர் மாவட்டம் மேல் புவனகிரி ஆதிவராகநத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி ஆலயத்தில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி விசாகம் திருவிழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி விழா பந்தக்கால் நடப்பட்டு தொடங்கியது. துவங்கிய நாள் முதல் நாள்தோறும் பல்வேறு வழிபாடுகள் சுவாமிக்கு நடைபெற்று வந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுரை ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமியின் திருக்கல்யாண வைபவம் ஆலயத்தில் நடைபெற்றது. கணபதி பூஜையுடன் துவங்கிய திருக்கல்யாண வைபவத்தில் திருமண சீர்வரிசையாக பல்வகை பழங்கள், பட்டு வஸ்திரங்கள், இனிப்பு வகைகள் உள்ளிட்ட பல்வேறு சீர்வரிசை பொருட்கள், நூற்றுக்கணக்கான தாம்பூல தட்டுக்கள் வைத்து பூஜிக்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு காப்பு கட்டுதல் நடைபெற்று யாக வேள்வி வளர்க்கப்பட்டு திருமண சடங்குகள் நடைபெற்றது. இதன் பின்னர் கன்னிகா தானம் நடைபெற்று வெற்றி வேலாயுத சுவாமி வள்ளி தெய்வானியை திருமாங்கல்யம் கொண்டு மணமுடிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு சுவாமியின் திருப்பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் புவனகிரி சுற்றுவட்டார பகுதி பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் திரளாக கலந்து கொண்டு சுவாமியின் திருக்கல்யாண வைபவத்தை கண்டு அருளாசி பெற்று சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் திருக்கைலாய பரம்பரை தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான அரும்பன வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்த வைத்தீஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் குளத்தில் நீராடினால் சர்வ நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய மூவரால் பாடல் பெற்ற தேவார தலமாகவும் திருமண தடை நீங்கும் தலமான இந்த ஆலயத்தில் வைகாசி விசாக பெருவிழாவை முன்னிட்டு தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சண்முகநாத சுவாமிக்கு சிறப்பு ஹோமம் வளர்க்கப்பட்டு மகா அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ சண்முகநாத சுவாமி, ஸ்ரீ வள்ளி தேவசேனா மங்கள வாத்தியங்கள் முழங்க நான்கரத வீதியில் வீதி உலா காட்சி நடைபெற்றது. வழியெங்கும் வீடுகளின் முன்பு பக்தர்கள் தீபாராதனை காட்டி வழிபாடு நடத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் செட்டியார் வடக்கு வீதியில் திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று சிறப்பு யாகம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி வைகாசி விசாகம் வைகாசி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், துர்க்கை லட்சுமி சரஸ்வதி மூலமந்திர ஹோமம் ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து பூர்ணாகதிக்கு பிறகு யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்கள், மேள தாளங்கள் முழங்க கோவிலை வலம் வந்தது. இதனையடுத்து யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்டு திரௌபதி அம்மனுக்கு கட அபிஷேகம் நடைபெற்று பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வைகாசி மாத பௌர்ணமியொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து 14 கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டனர். வைகாசி மாத பௌர்ணமி கடந்த சனிக்கிழமை நண்பகல் 12:50 மணிக்கு தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் தேதி நண்பகல் 2:41 மணிக்கு நிறைவடைந்தது. பக்தர்கள் கடந்த சனிக்கிழமை இரவும்
கிரிவலம் மேற்கொள்ளலாம் என்று அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். சுவாமி தரிசனம் முடித்து பக்தர்கள் அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரம் எதிரே கற்பூரம் ஏற்றி 14 கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டனர்.